நின்மதி போல் காத்த தேவனை துதித்திடுவோ எந்த நாள் நின்மதி போல் காத்த தேவனை துதித்திடுவோ நீதி தயவு கிருபை நல்கோ ஜீவ தேவனை போற்றிடுவோ நீதி தயவு கிருபை நல்கோ தேவ தேவனை போற்றிடுவோம். கர்த்தர் நல்லவராய் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தாமே நம்ம சென்ற நாளில் அற்புதங்களை செய்தபடினால சோதரம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். இந்த நாள் காலை ஆராதனை கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் சோதரம் பண்ணுவோம். பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, துதி பகுதி, சோதர பகுதி, காணிக்கை பகுதி, அறிவிப்பு பகுதி, தேவனுடைய வார்த்தை பகுதி, சிறுவர் ஊழியம், மாலை ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாய் சோதரம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கிருபை நல்லவரே சோதரம், வல்லவரே சோதரம், அன்புள்ளவரே சோதரம், பரிசுத்தரே சோதரம், இரக்கமுள்ளவரே சோதரம், மாறாதவரே சோதரம், அதிசயமானவரே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, அன்புள்ளவரே, பரிசுத்தமானவரே, நீதி உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, பரிசுத்தமானவரே, சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாடும் பொழுது தேவ பிரசன்னம் வல்லமை அபிஷேகம் இறங்கும்படி ஆயிடுச்சு. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வர்ஷிப்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கரம் இறங்கி ஆண்டவரே ஆளுகை செய்து எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தாமே கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே. தேவனுடைய ஆண்டவரே, காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி எல்லாவற்றையும் பொறுப்பெடுப்பீராக. ஆறு முதல் முடிவு வரைக்கும் தெய்வீக பிரசன்ன வல்லமை அபிஷேகம் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஓகே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். கொழுத்தோலை கையில் எடுத்து, கொழுத்தோலை கையில் எடுத்து நானோ சொன்ன பாடிடுவேன். நானோ சொன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர்
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நீங்க போலாம். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. உட்கார்ந்து கை தட்டுங்க. மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. உன்னத தேவனே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. வழி நடத்தும் விண்ணீரே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஹோசன்னா உன்னத தேவனே. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. 1 2 3 பாடுங்க. ஆண்டவர் படைத்த வெற்றியே நாயுது. இன்று அவர் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அவர் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று அவர் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம்
என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. பாடு. வெற்றியாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். வெற்றியாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் சபைகளில் வெற்றி பெறும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரலொலி கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தள்ளப்பட்ட கை கட்டிடம் தாங்கிடும் மூலைகளாயிற்றே. தள்ளப்பட்ட கை கட்டிடம் தாங்கிடும் மூலைகளாயிற்றே. கர்த்தர் செயலிலே அதிசயமில்லை, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிலே அதிசயமில்லை, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. என்றாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளதே உமது பேரன்பு, என்றும் பாசாற்றுவேன். என்றும் உள்ளதே உமது பேரன்பு, என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. என்றாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆரம்பிக்கும் போது வேகமா ஆரம்பிக்கிறோம். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம்
மகிமை அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை இயேசு ராஜா எங்கள் ராஜா இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம் ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயம் நமக்கே ஹோசனா ஜெயம் நமக்கே தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பாடுவோம் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை கர்த்தர் நம்முடனே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயம் நமக்கே ஹோசனா ஜெயம் நமக்கே எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ எரிகோ கோட்டை எதிர் நின்றாலோ பயமுமில்லை கலக்கமில்லை பயமுமில்லை கலக்கமில்லை மீட்பர் நம்முடனே ஆமென் ஆமென் ஹோசனா ஜெயமே பாடுங்க ஹோசனா ஜெயமே ஹோசனா ஜெயம் நமக்கே ஹோசனா ஜெயம் நமக்கே வெரி குட் நீங்க போலாம் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்தினானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சந்தினானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாலத்தில் ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருமானத்தில் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால் குதூகலம் கொண்டாட்டமே கை தட்டுவோம் எல்லாரும் ஆமென் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தேவன் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தேவன் வெற்றி மேலே வெற்றி தந்தார் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம்
ஆமென் ஆமென் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனாக நடந்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனாக நடந்திடுவோம் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆயுதமே கொடி பிடிப்பான் வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆயுதமே கொடி பிடிப்பான் அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே பாடு அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனாக நடந்திடுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் வீரனாக நடந்திடுவோம் ஆயிரந்தன் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது ஆயிரந்தன் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது ஆவியின் பட்டயம் உண்டு அழகையை வென்று விட்டோம் ஆவியின் பட்டயம் உண்டு நாம் அழகையை வென்று விட்டோம் உற்சாகமாய் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநாடை நடந்திடுவோம் உற்சாகமா கை தட்டுவோம் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநாடை நடந்திடுவோம் கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம் கடனாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம் கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம் கலப்பையில் கை வைத்திட்டோம் நாம் திரும்பி பார்க்க மாட்டோம் கண்டவர்கள கை தட்டுங்க வெற்றி கொடி பிடித்திடுவோம் உற்சாகம் பண்ணுங்க நாம் வீரநாடை நடந்திடுவோம் நல்ல கை தட்டி உற்சாகம் பண்ணுங்க வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரநாடை நடந்திடுவோம் கோலியாத்தை முறியடிப்போம் ஆமென் இயேசுவின் நாமத்தினால் கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் பிதாவை வென்றிடுவோம் ஆமென் ஆமென் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம்
வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடந்திடுவோம் ஆமென் ஆமென் வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடந்திடுவோம். வெரி குட். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு நொடி குழுதி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வே கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வே கிருபையாய் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நன்றி ஆண்டவரே. குதூகலம் கொண்டாட்டம் பண்ணா யாருக்குமே குதூகலமே இல்லாத மாதிரி பாடுனுக்கிறீங்க. பசங்க எவ்வளோ உற்சாகமாக பாடினாங்க, நீங்களாம் அப்படியே சோர்ந்து போய் ரொம்ப டயர்டாயிட்ட மாதிரி இருக்கீங்களேங்க. ஆராதிக்க வந்திருக்கிறோங்க, துதியின் நேரம். துதிக்கும் போது எவ்வளோ வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாவிதானே கோடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் பாவிதானே கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பிடித்திடுவேன், வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாம் வீரனை நடந்திடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. எங்கேயாக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், வாக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறை சாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு, என்றும் பறை சாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டு துணையாய் வந்தீரையா.
வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கண்டு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பெயத்தோடு அன்பு கூர்வே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பெயத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ அல்லேலூயா. ஆராதனை 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 யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. எல்லாம் அப்படி நன்றி சொல்லி ஆண்டவர் வாயில திறந்து சோத்திர பலிகளோடு கூட ஓமை நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா கோடான கொடி நன்றி ஆண்டவரே. ஓ அந்த நாளில் பத்து குழுற ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டது போல ஆண்டவரே, இந்த நாளில் நான் கேட்கிற ஆண்டவரே எங்களுக்காக இறங்கும் என்று சொல்லி ஆண்டவரே. ஓ அந்த சீனாய் மலையிலே இறங்கின தெய்வம் இந்த நாளில் இந்த குடாரத்தில் இறங்கும்படியாய் கூட ஆண்டவரே. அதனால கிறிஸ்துவின் பாடுகளை சற்று தள்ளி வச்சிருக்கிறோம். யாராவது ஒருவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1வது வசனம் 11வது வசனம் வரையில் யாராவது ஒருத்தர் வாசிப்போம்.
என்னுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இது எருசலேம் பிரயாணம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வெற்றிகரமான எருசலேம் பிரயாணம், பிரவேசம் அப்படின்னு சொல்லுது. தலைப்பதான் வெற்றிகரமான பிரவேசம். இதில் என்ன வெற்றி இருக்குது அப்படின்னா, இது 4 புத்தகத்திலையும் இது இருக்கிறார். ஆமாம், மார்க் 11 1 10 வரைக்கும், லூக்கா 19 28 38 வரையில், யோவான் 12 16 வரையில் அப்படின்னு 4 புத்தகத்திலும் இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா இதுக்கு தலைப்பே எல்லா புத்தகத்திலும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு தலைப்பு அப்படின்னா வெற்றிகரமான பயணம், பிரவேசம், எருசலேம் பயணம். அப்படின்னா வெற்றிகரமாக என்ன பண்ண போறாரு எருசலேம் அப்படின்னா, மரணத்துக்காக போறார். யாராவது ஒருவர் எனக்கு மரணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா யாரும் போறது ரொம்ப யோசிப்பார். கொஞ்சம் முன்னாடி போகலாம், பின்னாடி போகலாம். ஆனால் இயேசு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் முந்தி நடந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம இப்போ எருசலேம் போகிறதா கடைசி நேரம் முடிஞ்சு போச்சு. ஊழியத்தினுடைய பயணம் 3.5 வருஷம் ஊழியத்தை செஞ்சுட்டாரு. 30 வருஷம் உலகத்தில் வாழ்ந்துட்டாரு. இப்போ அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா பயணம் போறார். அங்கே போன உடனே எல்லாம் இவருக்காக ஆயத்தமாக இருக்கிறது என்ன, கல்யாண சாப்பாடு, அந்த சாப்பாடு, மாலை, அது இது, பாயாசம், அது மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ஈட்டிகளும் கத்திகளும் அதுக்கப்புறம் முள்முடியும் ரத்தமும் சிலுவையுமாய் காத்து கொண்டிருக்கிற அந்த பிரயாணத்துக்கு இவர் முன்னாடி நடந்து போறார் என்று சொல்லப்படுது. வெற்றிகரமான பிரவேசம் அப்படின்னு சொல்றார். இதுல எல்லா புத்தகமும் இந்த 4 புத்தகத்திலையும் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. என்ன அப்படின்னா, இதுல சொல்றாரு இல்ல, குருத்து ஞாயிறு அப்படின்னு இந்த இடத்துல நாம சொல்றோமா, இந்த காரியத்துல இயேசு அரசராக எருசலேமுக்கு வந்தார். அல்லேலூயா. எப்படி வந்தாருங்க? அரசராக, ராஜாவாக எருசலேமுக்கு வர்றார். அடுத்து 2வது, இயேசு ஆசீர்வாதிக்கப்பட்டவராக வந்தார். எப்படி ஆசீர்வாதத்தை மற்றவர்கள்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆசீர்வாதத்தை இன்னும் எருசலேமுக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக அவர் அந்த பிரயாணம் வந்தார். 3வது, இயேசு எருசலேமை மீட்கும்படி வந்தார். இது எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தமும் அடங்கி இருக்குது, நம்மையும் சேர்த்து தான் வருது அதில். அதாவது இயேசு எருசலேமை மீட்க வந்தார். எல்லாத்தையும் சுற்றிலும், எருசலேமை சுற்றிலும் இப்போ சண்டை போடுறாங்கல்ல, ஈரான், ஈராக்கு, ஜோர்டானு, அதுக்கப்புறம் இஸ்ரேலு, இன்னும் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இப்போ எருசலேமுக்கு தான் கடைசி சுவிசேஷம், மரணத்தின் மூலமா அங்கே சுவிசேஷம். அப்போ 3வது, எருசலேமை மீட்கும்படி வந்தார். இதுக்கு வசனம்லாம் இருக்குது. ஆமா, ஒரு இடத்துல போய் நிற்கும் போது சொல்றாரு, எருசலேம் பார்த்து சொல்றாரு, அந்த எருசலேம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கோழி தன் குஞ்சுகளை எப்படி காக்க வண்ணமோ அப்படி நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா அந்த காலத்தை நீ மறந்துட்ட, அந்த காலை நீ மறந்துட்டனால இப்ப உன்னை சுத்தியில மதில் போட்டிருக்கிறாங்க, இதுல இருந்து நீ மீளுவியா மேல மாட்டியான்னு தெரியாது அப்படின்னு எருசலேம் பார்த்து இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்படுகிறார். இல்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ எருசலேமை மீட்கும்படியாக இயேசு அவர் வந்தார். 4வது, கழுதையின் மேல அவர் ஏறி வந்தார். அதாவது தாழ்மையோடு கூட வந்தார். ராஜான்ற முறையில் ஒரு 600 சேவகரை வச்சுக்கிட்டு, ஈட்டி, அது கத்தி எல்லாம் வச்சுக்கிட்டு, ரதம், குதிரை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் ராஜாவா போல, அதாவது கழுதையின் மேல் ஏறி தாழ்மை உள்ளவராக எருசலேமுக்குள்ளே வந்தார். இது 4 காரியமும் 5 காரியமும் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுது. என்ன காரியம்? முதல்ல அரசராக அவர் வரும்போது நம்மை, பேதுரு கிட்ட போனீங்கன்னா பேதுரு சொல்றாரு, நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் அவர் என்ன செய்தார்? மாற்றினார். அல்லேலூயா. நம்ம யாருங்க? தரித்திரரா இருக்கிற நம்மள ராஜாக்களை. சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அண்ணால் அம்மா சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க புழுதிலிருந்து எடுத்து எங்களை பிரபுக்களோடு கூட என்ன செய்தாரு? உட்காரும்படி செய்தார். அப்படின்னா அரசரா, அவர் அரசர் அப்படின்னா அவருடைய பிள்ளை. நீ நான் யாருங்க? என்னடா அவர் ராஜானா நீ நான் யாருங்க? ராஜாவுடைய பிள்ளைகள் தானே. அப்ப ராஜா உறுதெல்லாம் நமக்கு சொன்ன தானே. அல்லேலூயா. அப்போ அவர் அரசராய் வந்தார். 2வது, ஆசீர்வதிக்கப்பட்டவராய் வந்தார். மரணத்துல கூட ஆசீர்வதிக்கிறார். கள்ளனை ஆசீர்வதிக்கிறார். ஏண்டா அவன் கேட்டான், நாம 2 பேரும் தப்பு பண்ணோம், அதுக்காக தண்டனை, இவரு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன கொஞ்சம் என்ன செய்யுங்க, நினைத்தருளும். அப்போ அவனை சொல்றார், இன்றைக்கு என்னோடு கூட என்ன செய்வேன்? பரிதேச, ஆசீர்வதிக்கப்பட்டவன், விடுதலை. அப்போ பாருங்க, ஆண்டவரை பிடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ ஒருத்தர் ஆண்டவரை கை நீட்டும் போது இவன் அந்த சீசர்கள் ஒருத்தர் சரண் ஒரு பட்டயத்தை உருவி அந்த போர்ச்சேவுடைய காதை வெட்டிட்டான். காது துண்டா கீழே வந்து உடனே அதை எடுத்து அவனை ஒட்ட வச்சு ஒரு அற்புதம் சொன்னாரு. பட்டயத்தை எடுத்து, பட்டயத்தினால நல்லா கவனிக்கணும். நீ எந்த வார்த்தையில அடுத்தவனு பேசுற அந்த வார்த்தையினாலேயே நீ மாட்டிக்குவே.
எந்த வார்த்தையினால் அவன் மோசக்காரன், நாசக்காரன், யோகி, திருட, ஏமாத்துற போய் சொல்றோம் அப்படின்னா அதே வார்த்தையில நீ சிக்கிக் கொள்ளுவே. பட்டயத்தை எடுத்தும் பட்டயத்தினால என்ன செய்வா? சாவா. அவனுக்கு அறிவுரை சொல்லிட்டு அங்க ஒரு அற்புதம் செய்தார். அப்ப என்ன சொல்றாரு? ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள அவர்களை ஆசீர்வதிச்சார். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை என்ன செய்யும்? உன்னால என்னால செய்ய முடியுமா? வண்டியில போறோம், சரண்யாவனா ஒருத்தன் வண்டியில் இடிச்சுட்டான், நம்ம உடனே சொல்லுவோம் எருமாடு எப்படி வரான் பாரு. இன்னைக்குனா சகோதரா சகோதரி நீ ஆசீர்வாதமா இப்ப அப்படி சொல்லிக்கிறோமா? வாய்ப்பே கிடையாது. ஆமா, அது பாஸ்டா இருந்தாலும் சரி, விசுவாசம் இருந்தாலும் வாய்ப்பே. தமானு இச்சான்னா போதும், திரும்பி ஒரு அடி போயிலன்னா அவனை பார்த்து கட்ட கட்ட வார்த்தை பேசணும். ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு அவருடைய தன்மை எவ்வளவு பெருசு பாருங்க. அதனால தான் சொன்னாரு, எருசலேமை மீட்கும்படி அவர் என்ன சொல்றார்? ஆசீர்வதிக்கும்படி வந்தார் அப்படின்றார். மூணாவது, எருசலேமை மீட்க அப்படின்னா மீட்பு ரொம்ப அவசியம். எப்படி மீட்க முடியும்? அதாவது பவுல் எழுதும்போது ஒரு இடத்துல சொல்லுவாரு, யூதனுக்கு யூதனாகவோ, கிரேக்கனுக்கு எப்படி இருக்கிறேன் நானு? கிரேக்கனாக நான் மாறிட்டேன். நான் ஆத்துமாவை மீட்கப்படுவியா? நான் எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னா அவர்களை போலவே நான் மாறி அவர்களோடு கூடவே இருந்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்களை என்னண்டை மீட்டுக் கொள்ளுகிறேன். அப்ப எருசலேமுக்கு வராருன்னா எருசலேம் தான் கடைசி ஆயுதம், எருசலேம் தான் கடைசி ஊழியம், எருசலேம் தான் கடைசி வாழ போற இடம், எருசலேம் தான் இவர் அடக்கம் பண்ண போற இடம், எருசலேம் தான் சிலுவையில் அறைய போற இடம். அதனால கடைசி அவர் எப்படி வராரு? எருசலேம் மீட்க. அந்த மரணம் தான் எருசலேம் மக்களை மாற்றின ஒரு காரியம். அல்லேலூயா. ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது தான் நம்ம சொல்றோம், ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து என்னை மாத்திட்டேன்னா போதும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணிடுவேன்? அப்படியே குடும்பத்தோட நான் என்ன ஆயிடுவேங்க? ஞானசானம் எடுத்துக்குவோம் ஆண்டவரே, அப்படியே ஒப்பு கொடுத்துருவோம் ஆண்டவரே. ஒரு கஷ்டம் வரும்போது மீட்பு அங்க அதாவது அடையாளமாய் வருகிறது தான். அவர் எருசலேமுக்காக மரணத்தை ஊற்றி மரணத்துல செத்து அந்த எருசலேமை மீட்டார். அந்த எருசலேம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தமெல்லாம் நிறைய இருக்குது. நாலாவது அதில் சொன்னார், கழுதையின் மேலும் அதாவது அவர் ஏறி வந்தார்னா மிக தாழ்மையோடு கூட அவர் என்ன செய்தாருங்க? வந்தார். அதாவது ராஜா மாதிரி வரல, அப்படியே சும்மா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கல, தாழ்மையா. அவர் ஒரு சின்ன வாகனம், அந்த கழுதை அந்த பெரிய அந்த ஊர்லயே அதான் அந்த நாளுக்கு மிக முக்கியமான ஒரு வாகனம். அது மேலே ஏறி எல்லாரும் ஆடி பாடி அவரை கொண்டு வந்து விடுறாங்க. அப்படின்னா கழுதையின் மேல தாழ்மையோடு கூட அவர், அதாவது ஒரு நிருபத்துல பவுல் எழுதும்போது இப்படி சொல்றாரு, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தோ அவர் அப்பட்ட பாடுகளினால தரை மட்டும் தாழ்த்தி ஆண்டவருக்கு என்று என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றார். அப்போ தாழ்மை உள்ளவராக எருசலேமுக்கு வருகிறார். அப்ப நீங்களும் நானும் எப்போதுமே தாழ்மை உள்ளவராக இருக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமா, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவர் சொல்லுவாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை என்ன செய்வாருங்க? அப்போ தாழ்மை ரொம்ப ரொம்ப அவசியம். அவர் தாழ்மையோடு வருகிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுறான், இயேசுவாப்பா அம்மாப்பா உலகத்தை படைச்சவராப்பா எல்லாரையும் உருவாக்கினவர் பாரியா, தாழ்மையோடு கூட கழுதையின் மேல வர. இவரெல்லவா கடவுள், இவரெல்லவா கர்த்தர், இவரெல்லவா ரட்சகர், இவரெல்லவா மீட்பர், இவரெல்லவா அதாவது தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக தாழ்மையோடு கூட கடந்து வந்த ஒரு ஆண்டவர். 4 புத்தகத்தில் இதான் சொல்லு பிரியமானவர்களே. இப்போ இந்த 4 புத்தகத்துடைய தன்மையில தான் ஒரு 4 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். என் நேரத்துல நான் முடிச்சிருவேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்து வருவோம். ஒரு வார்த்தை சொல்றார், தீர்க்கதரிசனம். ஆதியாகமத்துல போனோம், அங்கெல்லாம் போக வேண்டாம். சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 25, 26 வாசிப்போம். என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 25, 26 என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தாவே, அப்படியா சொல்ற? கர்த்தாவே என்ன சொல்ற? ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை என்ன செய்யும்? வாய்க்கை செய்யும். கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் என்ன செய்யறோம்? யார் வராரு? கர்த்தருடைய நாமத்தினால். அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே எருசலேமுக்கு வர போறவர் நம்முடைய யெகோவா இருக்கிற கிறிஸ்துவானவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் எப்படி வர்றாரா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர். ஆமா, மரணம் தான் மிக உயர்ந்த ஒரு பலி. அதுக்கு நிகரான பலி உலகத்துல வேற எதுவும் இல்லை. அந்த பலியை செய்து தான் மீட்பை கொடுக்கிறார்.
அந்த பலியை செய்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த பலியை ஏற்று தான் நம்மை ராஜாக்களாக அவர் மாற்றுகிறார். அந்த பலியை ஏற்று தான் நம்மை தாழ்மைப்படுத்துகிறார். அந்த பலியை ஏற்று தான் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாய் மாற்ற. அந்த பலியினால தான் நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறோம். வேற எந்த ஒரு பலி இல்லை. நம்ம கிட்ட என்ன காசு பணம் வாங்கினாரா? என்ன ஒரு 5 லட்சம் கேட்டாரா ஆண்டவர்? கேட்டாரப்பா தம்பி? கேட்டாரா? என்ன கேட்டார் தெரியல. அவனே யோசிப்பா என்ன சொல்றார். ஒரு 5 லட்சம் கேட்டாரா? நம்ம கிட்ட கேட்டாரா? ஒரு 5 லட்சம் கொடு மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படியே சொன்னாரா? பரலோகத்தில் ஒரு இடம் கொடுத்துறேன்னு சொன்னாரா? நம்மளால 5 லட்சம் கொடுக்க முடியுமாம்மா? நீ சம்பாதியெல்லாம் கொடுத்தா கூட முடியாது இல்லையாம்மா? ஒரு 5 லட்சம் கொடுன்னு கேட்டா நம்மளால கொடுக்க முடியாது. போப்பா ஏசுநாதன் வேணா ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்றோம். அப்படிதானாங்க? ஒரு கவர் கொடுத்தாலே மேலங்கையுமாக இவருக்கு என்னது கவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்குறோம் இல்லை. அப்போ காசு கொடுத்து நம்மளை ஆண்டவர் கூப்பிடல. கடவுள் தன்னையே ஆவி ஆத்மா சரித்து ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. போதும். அல்லேலூயா. அது பெரிய பாட்டு போயின்னு இருக்கோம் பாருங்க. அவர் என்ன சொல்றார்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர். அந்த கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் எப்படி வராரா? இப்ப சகரியாவின் புஸ்தகம் 9:9 வாசி சீக்கிரம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் இருக்குதா? பைபிள் இருக்குதாமா? இருக்குதா பாரு. சகரியா 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, என்ன அழகா பேசுறாரு. சீயோன் குமாரத்தினா, அதாவது இதனுடைய பதமே இப்ப சொன்ன இல்ல, அவரு எருசலேமை மீட்க வந்தார்னா சீயோன் குமாரத்தினா எருசலேம் என்று வேதத்துல சொல்லுகிறது. எருசலேம் அப்படின்னா சீயோன் குமாரத்தி என்று வேதத்துல சொல்லுகிறது. அப்போ சீயோன் குமாரத்தியே, எருசலேமில் வாழுகிறவர்களே, கர்த்தருடைய சபையில இருக்கிறவர்களே, பரலோக ராஜ்ய தகுதியான பாத்திரமாய் இருக்கிறவர்களே, மனவாட்டியா இருக்கிறவர்களே, சீயோன் குமாரத்தியே மிகவும் என்ன செய்ய களிக்கூறு. எருசலேம் குமாரத்தியே எப்படி சொல்றாரு? கம்பீரமா ஆர்ப்பரி, இதோ உன் ராஜா உன்னிடத்துல என்ன செய்யறாரு? உன்னுடைய ராஜா எங்க வராருங்க? பக்கத்து வீட்டுக்கு போறாரா? எங்க நம்ம வீட்டுக்கு போறாராங்க? ராஜா எங்க வராருங்க? யாரு கிட்டதுங்க? கை கொடுத்து சொல்லுங்க. இதோ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, இதோ உன் ராஜா. கை கொடுத்து சொல்லுங்க. இதோ பக்கத்துல சொல்லுப்பா, உன்னுடைய ராஜா உன்னிடத்துல, உன் வேலையில, உன் வியாபாரத்துல, உன் குடும்பத்துல, உன்னுடைய படிப்புல, உன்னுடைய காலேஜுக்கு போற இடத்துல, ஊரு சுத்த போற இடத்துல உன்னிடத்துல வருகிறார். அல்லேலூயா. நாம நினைச்சுக்கிறோம் ஏசுனாரு நல்லா இருந்தா தான் வருவார். இல்லைங்க, நீ போற இடத்துல எல்லாம் ஆண்டவர் வரார். ஆமா, உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வரார். இந்த ஊரை சுற்றி இருக்கிற, அதாவது சில ஊதாரி மைதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோடு போய் நீ சேர்ந்து கெட்டு போயிடாமல் இருக்க பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகமாக வந்து உன்னை பக்கத்தில் நிற்க வச்சு, மகனே நீ நிற்கிற இடம் சரியில்லை, நீ சீக்கிரம் போயிடு, நீ சீக்கிரம் போயிடு, இப்போ இங்கே ஒரு பெரிய விபத்து நடக்க போகுது, நீ சீக்கிரம் போயிடு, நீ சீக்கிரம் போயிடு அப்படின்னு உன்னை உணர்த்துக்கிற. நீ சொல்கிற பிசாச்சு போ, அப்பால் போ, அப்பால் போ, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்றைக்கி தான் வந்துக்கிறேன், ஆமாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு வந்துக்கிறேன், நீ என்ன காதில் வந்து ரிங்கார போ போ. ஏசுனார் சொல்கிறாரு, போவாத மகளே, போவாத மகனே, தம்பி போவாத, தங்கச்சி போவாத. ஆனால் நாம் என்ன பிசாசு சரியா ஓடிப்போ ஓடிப்போன்றோம். ஆனா இயேசு தான் உன்னை தடுக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன் ராஜா எப்படி வராரா? உன்னிடத்துல வருகிறார். அவர் எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவரோ, ரட்சிக்கிறவரோ, தாழ்மை உள்ளவரோ, கழுதையின் மேலோ, கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாருங்க? அவர் யாருங்க? நீதி உள்ளவர், அடுத்தது ரட்சிக்கிறவர், அடுத்ததுங்க தாழ்மை உள்ளவர். யோசிச்சு பாருங்க. அவர் உன்னிடத்தான் தேடி வரார். நீய நானும் அவர் வேண்டாம் 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 அப்படின்னு ஒதுக்குறோம். ஆனா அவர் உன்னைத்தான் தேடி வருகிறார்.
உன்னைத்தான் தேடி வருகிறார். உன்னை ஆசீர்வதிக்க, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, உன் பிள்ளைகள் உயர்ந்து போக, வெற்றியின் பாதையில முன்னேற, உன்னுடைய வேலை உயர, வியாபாரம் உயர, உடைய பொருளாதாரம் உயர, ஆபிரகாமை போல வெள்ளியும் பொண்ணு உடைய சீமானாய் மாற. அல்லேலூயா. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த மனம் பிள்ளை மனம் எப்படிங்க? என்னதான் சோறே போடலன்னா கூட தாய் எனக்கு சோறு போட மாட்டேன்றான்பா, மருமகா கூட பேச்சுக்கிட்டுமா, அவன் பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு எனக்கு சோறே போடலப்பானா கூட சரி பாட்டி அம்மா அவனை விடு, தூக்கின்னு போய் ஜெயிலில் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிப்போம். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதுப்பா, அவன் எங்க இருந்தாலும் எப்படி இருக்கணும்? பெத்த மனம் அம்மா மாருங்க சொல்லுங்க, பெத்த மனம் பிள்ளை மனம் எப்படிங்க? அவன் எங்கனா இருந்துட்டு போட்டோம்பா, அவன் சோறு போடல பரவாயில்லப்பா, எங்கன்னா நல்லா இருக்கட்டும்பா, அவனையாம்பா ஜெயிலில் வைக்கணும் அப்படி சொல்றேன்ல. அப்போ ஆண்டவரும் நம்ம எவ்வளோதான் கடவுளை விட்டு தூரம் விலகினாலும் அவர் கிட்ட வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்கு சமாதானம் கொடுக்குறேன், உங்களை மகிழ்ச்சி படுத்துகிறேன், உங்களை உயர்த்துகிறேன், உங்களை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவராக இருக்கிறேன். நான் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி உன்னிடத்துல வருகிறவராய் இருக்கிறார். அதனால தான் ஃபாதர் பண்ணார், என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை ஆற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன், பாடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. என்னை தேடி யார் வந்தாங்க? பக்கத்து வீட்டுல இருக்கிற ஆள் வரலங்க. அவன் வந்தா எனக்கு என்ன லாபம், அவனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா இயேசு வந்தா அவர் சொல்றாரு, நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும், சந்தா போயிடும். நிறைவானவர் இயேசு தான். ஆமா, கொன்று கொரிந்தியர் அழகா சொல்றாரு 13:10, நிறைவானவர் வரும்போது குறைவானது என்ன செய்யும்? அது ஒதுங்கி போடாது. நிறைவானது வரும்போது தூதர்களோடு கூட உனக்கு தேவையான ஆசீர்வாதம், பணம், பொருள், சமாதானம், சந்தோஷம், கிருபைகள், நிம்மதி, இரக்கம், ஜீவன், சுகம், நீண்ட ஆயுள், படிப்பு, அதாவது கிருபைகள், வரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிற்கிறாரு. உனக்கு என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு மொத்தம் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுல்ல. எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவ? எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவேன்? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையுமே இருந்தால் கூட எது தேவையோ அது மட்டும்தான் எடுத்துக்கின்னு மீதெல்லாம் தள்ளி விட்டுருவோம்ல. அப்போ ஆண்டவர் உனக்கு என்ன தேவைப்பா அதை எடுத்து நீ முன்னேறி எனக்கு சாட்சியாயிரு. அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, வருகிறார். எப்படி வருகிறார்? உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர். அதுதான் மிக முக்கியமானது. நீதி செய்யணும், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நீயும் ரட்சிக்கப்படணும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு தான் இந்த அதாவது குருத்தோலை ஞாயிறுல அவர் உன்னிடத்துல வருகிறவராய் இருக்கிறார். இப்போ அதனால தான் மேல உள்ள ஒரு வசனம் வாசல்ல, சந்தோஷப்படு, சத்தமிடு, துதி. ஏன்? கர்த்தர் வந்துட்டாரியா, இனிமே நான் என்ன பண்ண போறேன்? என்ன ஒரு வாரம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத ஒரு காலகட்டத்தில் இருந்தேன். ஆமா, நான் ஒவ்வொரு நாளும் பயந்துனே இருந்தேன். எப்பனாலும் செத்துருவோம் அப்படின்ற ஒரே பயம்தான். 1985 எனக்கு ரொம்ப காலம் அப்படிதான் இருந்தது. ஏன்னா ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் மோஷன் போது, இந்த பக்கம் யூரின் போது, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நான் இந்த மாதிரி அப்படியே மெலிஞ்சு போயாச்சு. சாப்பிடல. அந்த வலியை கண்டே பயந்து பயந்து நிற்கிறோம். செத்துருவோன்னு இயேசுவை ஏற்றுக்கிட்ட பேருக்கு ஞானசானம் எடுத்துகிட்டு போயிரு. அந்த பயம் எப்போ போயிடுச்சு. என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ அவங்க எங்கே கூப்பிட்டாலும் ஓடுறேன். நான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தமிழகத்தில் ஒரு 2 சுற்றிட்டு தான் வந்திருக்கிறேன். நான் கிழக்கு, மேற்கு, கோயம்புத்தூர், ஆமாம், ஊட்டி, கொடைக்கானல், கேரளா, அதுக்கப்புறம் என்னது திருவனந்தபுரம், கோவா, இன்னும் எங்க அந்த ஊரில் இன்னும் பல ஊரெல்லாம் இருக்குது. யாராவது சாட்சி சொல்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. எல்லா ஊருக்கும் அப்படியே அவங்க பின்னாடி போகிறது, எல்லாரும் பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்குது. எங்கேயாவது இடத்துல எந்த ஒரு பயமும் கிடையாது. நம்ம செத்துருவன்ற பயமே போயிடுச்சு எனக்கு. இயேசு உள்ள வந்துட்டார். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானசாரம் எடுத்துட்டேன். அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல பாருங்க. தினைக்கும் இந்த பக்கம் மோஷன் போது, இந்த பக்கம் யூரின் போது, 2 டிப் வச்சுக்கிட்டு, ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு, ஒரு ஜோல்னா பை இருக்குது, அதில் பைபிள் இருக்குது, அதுக்கான அதாவது காரிய துணிமணெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு எங்கே கூப்பிட்றானுங்க போயிட்டு, இயேசு நல்லவருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஊரெல்லாம் சாட்சி சொல்றதுக்கு போயிருக்கிறேன். ஒரு பயமும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே மாறி போச்சு.
அது இந்நாள் வரையில கர்த்தர் அப்படியே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உள்ளத்துல வந்துட்டா உனக்கு பயம் கட்டாயம். சண்டே கிளாஸ்ல ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க அந்த காலத்துல. இயேசு வந்த இல்லம் எப்படி இருக்குங்க? இயேசு வந்த வீட்டில் என்ன வந்துருதா? சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். இயேசு வந்த வீட்டிலே நிம்மதி வரும். இயேசு வந்த வீட்டிலே பயம் இல்லை. இயேசு வந்த வீட்டில் அதாவது துக்கம் இல்லை, துயரம் இல்லைன்னு ஒரு பாட்டு வரும். சண்டே கிளாஸ் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், அந்த பாட்டை பாட உற்சாகமாக இருக்கிற மாதிரி இயேசு உள்ளத்தில் வந்துட்டு பிறகு இப்போ பாருங்க, சந்தோஷம், சத்தம் இடுறோம், துதிக்கிறோம், பிரைஸ் பண்ணுறோம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் அதை செய்யணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். ஏன் தெரியுமா? அவர் 4 காரியத்தை முன்னாடி சொல்லிட்டேன். அவர் ராஜாவா இருக்கிறார். நம் தேவைகளை, அதாவது தேசத்துல ஒரு ராஜா எப்படி படி அளக்க முடியும்? இப்ப பிரதம மந்திரியா இருக்கிறாரு. இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முதல் மந்திரி இருக்கிறார். இந்த நாட்டுக்கு என்ன தேவை, இவங்க செய்யறாங்களா அவங்க செய்யறாங்களே, அது மாதிரி அவர் ராஜாவா இருக்கிற நம்முடைய தேவைகள், நமக்கு படி அளக்கிற எல்லா காரியத்தையும் ராஜா செய்ய போறார். அவர் மீட்கிறவர். நமக்கு விரோதமா எத்தனை பிசாசு வந்தாலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து போர்ப்படை அனுப்பி அவர் நம்ம மீட்டுக் கொள்ளுகிற ஆண்டவர் இருக்கிறார். 3வது, அவர் நீதி உள்ளவர். ஜனங்களை நீதியோட நியாயத்தோடு நடத்தி நல்வழிப்படுத்துகிற ஆண்டவர் இருக்கிறார். 4வது, அவர் தாழ்மை உள்ளவர். ஜனங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு வரணும்னா ஒரு சிறு பிள்ளையை போல அந்த குழந்தையை கூப்பிட்டு நிக்க வச்சு, எவன் ஒருவன் இந்த பிள்ளையை போல மாற்றாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது, பிரவேசியான். அப்படின்னா தாழ்மையோட மாத்து பரலோக ராஜ்யத்தில் தனக்கான பக்கத்தில் உட்கார வைத்துக் கொள்ள ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால தான் சொன்னாரு, நீங்க உற்சாகமாய் கம்பீரமாய் துதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்ப 4 காரியம் சொல்றேன். 4 காரியம். என்ன காரியம்? அவர் ராஜா எப்படி இருக்கிறார்? நம்மளை அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிக்க போகிறார். பாருங்க, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேகமா வாசிங்க. அவர் எதுக்காக எருசலேமுக்கு வந்தார்? எருசலேமை மீட்க போறாரு. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க சீக்கிரம். சாலமோனை அபிஷேகம் பண்ணினார். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று என்ன செய்தார்கள்? எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தோம். நல்ல கவனிங்க, எங்கேயோ ஊரை சுத்தணும். ஏசு யாருன்னு தெரியாது, ஏசு எப்படிப்பட்டவர் தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் அழைத்து வந்து அவருடைய அபிஷேகத்தை இந்த மண்பாண்டத்துல நிரப்பி நம்ம அபிஷேகம் வச்சிருக்கிறார். இப்போ சாலமோனுடைய நிலைமையில நாம இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்படி ஆகிட்டாருங்க? ராஜாக்களாய் மாற்றிட்டார். அல்லேலூயா. அபிஷேகம் நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துல ஒருத்தனுக்கு போய் ஜெபம் பண்ணா பிசாசு ஓடுது. நம்ம போய் ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணா அங்க வியாதி மாறுகிறது. நம்ம போய் ஒருத்தனுக்கு ஜெபம் பண்ணா அவனுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது. நம்ம போய் ஒருத்தனுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அங்கே அற்புத அடையாளம் நடக்குது. இப்போ நம்ம யார் ஆகிட்டாருங்க? அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் நம்மை மாற்றிட்டார். அல்லேலூயா. அவர் ராஜா. அவருடைய அந்த பதவியை நம்ம கிட்ட கொடுத்து, நீங்க எல்லாம் எனக்கு பின்னாடி ஊழியக்காரர்களா இருங்க, எனக்கு பின்னாடி ராஜாக்களா இருங்க, எனக்கு பின்னாடி ஆசாரிகளா இருங்கன்னு நம்ம அபிஷேகம் பண்ணிடா. இந்த மண்பாண்டத்தில் அவர் வந்ததுனால மகிமையான காரியத்தை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, நீங்க ராஜாக்களாக உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் வந்தார் எருசலேமுக்கு. ஏன் வரணும்? வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படியோ போ, காந்தி கணக்கு மாதிரி. ஆமா, வந்தீங்களா போனீங்களா முடிஞ்சிடுச்சு நானும் போயிடுறேன். இல்லை, நம்ம அபிஷேகம் பண்ணி எப்போதும் நம்ம மேல அபிஷேகம் இருக்கிறதுனால நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணிப்பார். உனக்கு தெரியாத பிசாசு போகும். ஆமா, உன்னை சுத்தி சுத்தி பிசாசு வருவான். ஏன்னா உன் மேல அபிஷேகம் இது உள்ள வர முடியாது. யோபை பார்த்து சுத்தி சுத்தி வந்து, அதனால தான் இங்க முடியாதுன்னு நேராக போய் அங்க தேவராஜ்யத்துல போய் உட்காந்துக்கிட்டான். எங்கடா இருந்து வரேன்னு கேட்கும்போது சொல்றான், உள்ளெல்லாம் சுத்தினேன், யாழை பார்த்தியா? பார்த்தனே, உள்ள போக முடியல, சரியா வேலி அடிச்சுட்டேன். நம்ம வீட்டு எல்லாம் ஆண்டவர் வேலி அடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம மேல அபிஷேகம் இருக்குது. பிசாசு நம்ம தொடர்றதுக்கு அதிகாரம் இல்லை, வசனம் இருக்குது. ஆமா, யோவான் 12:26 சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை என்ன செய்வாருங்க? கனப்படுத்துவார். என் பிதாவானவர் என்ன செய்வாரு? பிதாவே நம்மளை அபிஷேகம் பண்ணி கனப்படுத்தினா பிசாசு உள்ள வர முடியுமா? நம்ம உடனே சொல்லுவோம், யாரும் எனக்கு பந்து வச்சிட்டாங்க, யாரையும் எனக்கு ஏதோ பண்ணிட்டா. யாரையா வைக்க போறா? அப்படி வச்சா பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்கு, கோடிகளை சம்பாரிச்சு வச்சிருக்கிறானே, அவனுக்கெல்லாம் வச்சிட மாட்டானா? நம்ம மேலே மருந்து வச்சிருவான். இல்லைங்க, நம்ம மேல ராஜா உக்காந்துக்கிறாரு. இந்த கழுதை மேல யார் உக்காந்துக்கிறாருங்க? ராஜா உக்காந்துக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா உக்காந்துக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா உக்காந்துக்கிறார். மீட்கரா இருக்கிற ராஜா உக்காந்துக்கிறார். தாழ்மை உள்ள நம்ம மேல உக்காந்துக்கிறாரு. நம்ம ஒருத்தனும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. நினைச்சுக்கிட்டா எவனும் வச்சுட்டான், எவனும் வைக்க முடியாது.
நம்ம மேல இருக்கிற அதை நீ உணர்ந்தேன்னா போதும். அந்த அபிஷேகத்துக்கு தான் ஆண்டவர் வந்தார். ரெண்டாவது காரியம் பாருங்க. ரெண்டாவது சொல்றாரு ஏசாயா 62:11 வாசிக்கல. ஏசாயா 62:11 சீக்கிரம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க சீயோன் குமாரத்தியாய், இதோ உன்னுடைய ரட்சிப்பு என்ன செய்தா வருகிறது, இதோ அவர் அருள்கிற பலன் அவரோடோ, அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவோ வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தர வரைக்கும் கூறுகிறார். ரெண்டாவது யாரு அங்க சொன்னோம் இல்லையா, அதாவது எருசலேமை மீட்க ஆசீர்வதிக்க, அதாவது அவர் வந்தாருன்னா அது சொல்றார், நீங்கள் சீயோன் குமாரத்தினா எருசலேம் குமாரத்தி, சபை குமாரத்திகள், மனவாட்டியா இருக்கிற நீங்களும் நானும் அவர்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க அப்படின்றாருன்னா, இதோ உன் ரட்சிப்பு என்ன செய்து வருகிற. ரட்சிப்பு யாருங்க? ஏசுனாருக்கு எத்தனை பேருங்க? ஏசாயாவில் ஒரு பேர் வச்சாரு. எத்தனை பேருங்க? எத்தனை பேருமா? எத்தனை பேர்? ஏதோ ஒரு பேர். எப்படி? ஏதோ ஒரு பேர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா. 6 5 5 தானே. இப்போ அவர் கடைசி பேர் என்ன சொல்லுதுங்க? அவர் கடைசி பேர் என்ன வாஸ்தவம்? சமாதான. இங்க என்ன சொல்றாரு? உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும், அவர் செய்யும் பிரதிபலன் அவருக்கு முன்னாகும். சமாதான பிரபுவின் பேர் என்ன? அல்ல அல்ல. பாக்கெட் நிறைய காசு வச்சு எவ்வளவு எடுத்தாலும் காசு என்ன செய்யும்? வருதா இல்லையா? போன்ல காசு போட்டு கடைக்கு கொடுக்குறோமா இல்லையா? ஐயா போன் வச்சுக்கலாம், போன்ல தானே கடையில் காசு கொடுக்குறோம். போட்டுனே இருந்தா வருதா? 5 ரூபாய்க்கு போடுறோம், 10 ரூபாய்க்கு போடுறோம். ஒரு அம்மாங்க வந்து, சார் ஐயா ஒரு 2 ரூபாய்க்கு, ஆமா நான் காட்டுங்க அதில் போட்டுட்டுமா. நான் சிரிச்சேன். ஏமா 2 ரூபாய் கூட கையில் இல்லை, எதுவே ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போன்ல தாங்குது. 2 ரூபாய்க்கும் பண்றோம். இப்ப 2 ரூபாய்லாம் வரணும் அப்படின்னா பேங்க்ல எங்க இருக்கணும்? பேங்க்ல என்ன இருக்கணும்? காசு இருந்தா தானே போன்ல வரும். பேங்க்ல இல்லைன்னா வருமா? வராதா? அப்போ யாருக்கு பிறப்பு? அல்ல அல்ல குறையாத இருக்கிறவங்க தான் என்ன பேரு? சமாதான. சொல்லுங்களாங்க சமாதான. அப்ப நம்ம ஆண்டவருக்கு பேர் என்னங்க? சமாதான. எடுக்க எடுக்க குறையாம வருது. அதனாலதான் சொல்றாரு அவர் அருளும் பலன் அப்படின்னா நம்ம கொடுக்கிற பலன் உலக பலன். பிரதிபலன் அப்படின்னா முன்குறிக்கப்பட்ட பலன். பிரதிபலன்னா சாமுவேல் இப்போ ஒரு பூஜை பண்றாரு, சவுல் போறாரு, கழுதை தேடின்னு போறாரு, கழுதை கிடைக்கல, 3 நாள் ஆயிடுச்சு. ஒருத்தர் வேலைக்காரர் சொல்றான், இங்க ஒரு தீர்க்கதரிசிக்கிறாரு, நாம அவர்கிட்ட போனா நம்ம கழுதை சொல்லிடுவாரு எங்குதுன்னு. அப்ப போறாங்க, ஒண்ணுமே இல்லையே, ஊழியக்காரனை காணி கொடுக்கணும் இல்லை, சும்மா போய் ஜெபம் பண்ண வந்தா எப்படி கேட்கிறாரு. சவுல் கேட்கறான், இல்லை வேலைக்காரன் சொல்றான், என்கிட்ட ஒரு 1/4 சேக்கல் வெள்ளி இருக்குது அப்படின்னா இதை கொடுக்கலாம். சரி நல்ல வேலைக்காரன், நீ சேர்த்து வச்சுக்கிற, இல்லை நான் கொடுக்கறதெல்லாம் வீணா செலவு பண்ணிட்டு இல்லை இல்லைன்னு சொல்லாம நான் கொடுக்கறதை எனக்காக வச்சுக்கிறே அப்படின்னு நல்ல வேலைக்காரனை கூட்டின்னு போறாங்க. பெண்களை கேட்கறாங்க, தண்ணி எடுக்கிறவங்கள, இங்க தீர்க்கதரிசி இருக்கிறாம, நீங்க போங்க உங்களுக்காக தான் காத்துருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம தீர்க்கதரிசி சொல்லுது, நீங்க போங்க உங்களுக்காக தான் காத்துனுக்கிற. முன்குறிக்கப்பட்டவன் அவன் போறான், கழுதை இல்லைன்றான், பேசுறான், எல்லாத்தையும் சொல்லிட்டா கழுதெல்லாம் கரெக்டா வரும், அதெல்லாம் எதுவும் ரெடியா இருக்குது, நீ வா என் கூட பந்தி உட்காரு. பந்தி உட்காரு உடனே வேலைக்காரரை கூட சொல்றான் சாமுவேல், நான் யாருக்கான உன்கிட்ட கொடுத்துல அதை எடுத்துன்னு வாடான்னா ஒரு மாட்டினுடைய முன்னந்தோடைய அப்படியே எண்ணெயில போட்டு தூக்கின்னு வந்து சவுல் முன்னாடி என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. அவன் சொல்றான், இது உனக்காக வைக்கப்பட்டது, முன்குறிக்கப்பட்ட பிரதிபலனம், முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அல்லேலூயா. உனக்கு ஒருவேளை 60 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம், 40 வயசு இருக்கலாம். அந்த பிரதிபலனம் உனக்கு ஏற்கனவே தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உன்னை கூப்பிட்டு பேர் வச்சு, இந்த ஊர்ல போய் நீ ரட்சிக்கப்படணும், இந்த ஊர்ல இந்த சபைக்கு போகணும், இந்த ஊர்ல நீ ஞானசாரம் எடுக்கணும், என்னுடைய குமாரத்தியா குமாரனாய் மாறணும், அந்த பிரதிபலன் உனக்காக பரலோகத்துல ஏற்கனவே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கான பிரதிபலன். நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கான பிரதிபலன் ஏற்கனவே உங்களுக்காக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன பிச்சைக்கார பாட்டு பாடுறோம், எப்படிங்க? எப்ப பார்த்தாலும் ஏற்கனவே ரெடியா இருக்குதுங்க, பிரதிபலன் இருக்குது, இப்ப பலன் கூடவே வருது. அதுக்கு தான் வந்துக்கிறேன். உலகத்துல வாழ்கிற முன்குறிக்கப்பட்டது ஏற்கனவே முண்டத்தோட ரெடியா இருக்குது, அதை எடுத்து முன்னாடி வச்சு சாப்பிட்டு போ. உன் கழுது உனக்கு முன்னாடி போயிடுச்சு. இப்போ உனக்கு அடுத்து ஒரு ஆசீர்வாதம் சொல்றேன், நீ இஸ்ரவேலை ஆள போகிற முதல் ராஜா நீதான். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீங்க ஆண்டவரை ஏதோ அற்பமா நினைச்சுக்கிறீங்க. இல்ல,
ராஜா எப்படி வர்றார்? எருசலேமுக்கு எதுக்கு போனாரு? இங்க சொல்றார். முதல்ல அவர் என்ன சொல்றார்? அபிஷேகம் பண்ணுகிறவரா. ரெண்டாவது என்ன சொல்றார்? மீட்கிற பலனாக. மீட்புங்க, ரட்சிப்பு. இல்லைன்னா செத்து போயிருக்கணும். இல்ல, நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. என்ன நானே சொல்றேன், ஆனா என்ன விட்டுருவோம். நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி, எத்தனோ வியாதி வந்தது இல்ல, கொரோனா வந்தது இல்ல, கொரோனா நீங்களெல்லாம் என்ன இருக்கணுங்க? எவ்வளவு பேர்? நான் இங்கேதான் உட்கார்ந்துக்கிறேன் தெருவில். பட்டு 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 பட்டுன்னு போயினே இருக்குது. அப்ப சவரம், புள்ள சவரம், மனைவி சவரம், புருஷன் சவரம். அந்த கொரோனா டைம்ல இங்கதான் உட்காந்துக்கிறேன், இந்த தெருவில் தான் தூக்கிட்டு வரான். பட்டு 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 பட்டுன்னு போயிது. இந்த பக்கம் வேன் போகுது, இந்த பக்கம் வேன் வருது, இந்த பக்கம் வேன் போகுது, இந்த பக்கம் வேன் வருது. ஆனா உங்களை என்னை ஆண்டவர் காப்பாத்தினார். கை தட்டுமா? அல்லேலூயா. உங்களை என்னை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. விவேகானந்த டாக்டர் சாட்சி. ஆமா, நான் இந்த கொரோனா காலகட்டத்தில் 3 நாளைக்கு ஒரு தரமாவது 12 மணி ராத்திரியில் அவர்கிட்ட தான் நின்றுந்தேன். எனக்கு கொரோனா இல்லை, எனக்கு ஒரு பெரிய கல், அது உருட்டுன்னு உருட்டுது, என்னால் போக முடியாது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் மூட்டான், ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில். அடிக்கடிக்கு போய் இங்கே ஒரு ஊசி போட்டு வந்தால் தான் ஒரு 3 நாளைக்கு நல்லா இருக்கும். எல்லா கொரோனா பேஷண்ட்டு போயிட்டு முடிஞ்சு போகும்போது 12:30 1 மணிக்கு போய் நான் நின்றுப்பேன். அவர் சிரிப்பார், வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்வார். 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஊசியை போட்டினார், 3 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆப்ரேஷன். பாருங்க, கர்த்தர் அந்த கொரோனாவில் கூட நம்ம எல்லாம் காப்பாற்றினாரு. அதான் முன்குறிக்கப்பட்ட பலன். ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 10 நாள் ஆயிடுச்சு. இது பாருங்க, இன்னொரு 2 காரியம். அடுத்த காரியம் செப்பனியா 3:14. செப்பனியா 3:14 பாருங்க என்ன சொல்ற. சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு போடுப்பா. செப்பனியா புஸ்தகம் எங்க இருக்குது பார், 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்போ மறுபடியும் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. நம்மள எவ்வளவு பேர் அருமையா பேர் வச்சு கூப்பிடுற. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. இஸ்ரவேலர், இப்ப அடுத்த காரியம் சொல்றார், பிரியமான இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்க. அடுத்த காரியம் சொல்றார், எருசலேமின் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு என்ன செய்ய? மகிழ்ந்து பாடு. இப்ப அது கீழே 15 தான் அந்த வார்த்தை சொல்றார். என்ன பாடுறாருன்னா, என்ன வார்த்தை சொல்றாரு? ராஜாவு நடுவில் இருக்கிறா, இனி தீங்க என்ன செய்ய மாட்ட. ராஜா இருந்தா தீங்கு வருமாங்க? வருமா? வந்தா கூட அது என்ன செய்யும்? துண்டை காணும் துணியை காணும் என்ன செய்யும்? ஓடுமா இல்லையா? ஓடுமா இல்லையா? ஏசு ஒயினகிறாரு, ஒருத்தர் ஊழ்ந்து பிறல்றான், அவன் ஆண்டவர் அதட்டுறாரு. இவன் ஏற்கனவே அதட்டிட்டாரு, அதனால கிட்ட வந்தவனு ஊண்டாவன். இவன் அவரு கேட்கிறார், நீ யாரானா? நாங்க லேகியம். லேகியம்னா 6000 பேய் அது உள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு 6000 பிசாசு இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பிசாசே சமாளிக்க முடியல, அப்படிதானங்க? ஒரு பிசாசு. அடிக்கடி புருஷனை பார்த்து நீ ஒரு பிசாசு, மனைவி பார்த்து நீ ஒரு பிசாசு என்னமோ, அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, விட்டுடணும். நீங்க அது மேலே பேசக்கூடாது. புருஷனை பார்த்தோ மனைவி பார்த்தோ, உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அழகான மனைவி. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணவங்க சொல்லுங்க, அழகான அன்பான மகிழ்ச்சியான மனசே வரமாட்டேன். நான் எப்படியா சொல்வேன் அது போய் அழகா அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, அன்பான கணவர், அழகான கணவர், சாந்தமுள்ள கணவர், நான் சொல்றதெல்லாம் கேட்குற கணவர். அப்படிதானங்க? கேட்குறாரா இல்லையாங்க? மனசு வர மாட்டேது உங்களுக்கும். அந்த ஆள் என்னத்தை சொல்லுவானே அப்படின்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுக்கிறாரு. இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? இனி தீங்கை நீ என்ன செய்ய மாட்டாய். புருஷன் இருந்தா ஒருத்த நம்ம மேல சொல்லுவான்ல, உனக்கு நல்லவனோ கெட்டவனோ ஒரு புருஷனோடு இரு, ஒருத்தனும் மொட்டை பையன் உன் பக்கத்துல என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அதுதான் ரட்சகர். அந்த ரட்சகர் தான் நம்மள சொல்றாரு, இனி தீங்க என்ன செய்ய மாட்டேன். அவர் இருந்தா துண்டக்கான துணிக்கான பிசாசு ஓட்ட. அவர் சொல்றாரு, என்ன பண்ணும் லேகியோன் அப்படின்னா, அந்த லேகியோன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இன்னும் என் காலம் முடியல, அதனால நீ என்ன வந்து வாதாளத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றான் அந்த லேகியோன். அப்ப என்ன பண்ணும், அங்க பாருங்க பார்த்தா அந்த மேட்டில் 2000 பண்ணி மேயுது, அதுக்குள்ள அனுப்பிச்சிருங்க அப்படின்னா. இப்ப இயேசுவின் நாமத்துல போனா அந்த பிசாசெல்லாம் போய் 2000 பண்ணிகளுக்குள்ள போன உடனே 2000 பண்ணியும் மேட்ல இருந்து ஓடி போய் கடல் வந்து என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அதனால தான் கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க எல்லா கறியும் சாப்பிட்டாலும் பன்னிக்கறி என்ன செய்யாத அறுவர். பண்ணினா என்னதுங்க அது? இப்போ நம்ம எல்லாருமே வெளுத்து காட்டுறோம். மேலை நாட்டுக்கு போனா வெளிநாட்டுக்கு அதுதான் நிறைய உணவே. ஆமா, அது வேற வழியே இல்லைன்னு சாப்பிட்டு வந்துடுறோம். நல்ல கவனிங்க. அப்ப சொல்றாரு, இது ஆண்டவர் சொல்றாரு, என்ன இனி தீங்க என்ன செய்யாத காணாத. எப்படி அவர் உள்ள இருக்கிறாருன்னா உனக்கு எந்த விதமான தீங்கும் வராது. அல்லேலூயா. நீ ரயில் முன்னாடி போய் உயிர்ந்தா கூட ரயில் என்ன ஆயிடும்,
ரயில் என்ன ஆயிடும்? 2 போயிடும். ஆனா நீ என்ன செய்ய மாட்ட? 2 போக மாட்டேன். கர்த்தர் உன்னை காப்பாத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 4வது, இப்போ 4வது காரியம் அவர் சொல்றாரு, அந்த மீட்பர் வரும்போது அவர் எப்படிப்பட்டாரு? உன் நடுவில் அவர் வாசம் பண்ணுவார். சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிருவோம். முடிஞ்சு போச்சு. சகரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்றாருங்க? சீக்கிரம் மறுபடியும் அவர் சொல்றார், சீயோன் குமார்த்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன செய்யறேன்? வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நம்மளை அடிக்கடிக்கு அந்த பேர் இட்டு ஏன் கூப்பிடுறாருன்னா, எருசலேம் குமாரத்தி, மனவாட்டி. நீங்களும் சபைனா மனவாட்டி. அவர் சொல்றார், சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் என்ன பண்றேன்? உன் நடுவில் உலாவுகிற. அப்படின்னா ஒரு வியாதியும் உன்னை டச் பண்ணிட்டு ஒன்னா போகுமே தவிர உனக்குள்ள நிரந்தரமா என்ன செய்யாதுங்க? வாசம் பண்ணாது. ஏன்னா ஏசு அங்க இருக்கிறாருன்னா எப்படி வரும்? ஏசு அங்க உள்ள இருந்தாருன்னா எப்படி வரும்? ஏசு உள்ள இருக்கிறார், எப்படி வரும்? ஏசு இருக்கிற வரைக்கும் அது உள்ள வராது. ஏசு வெளியில போயிடுச்சானா அது வரும். எப்படி வெளியில அனுப்புறது? நாமளே கூட வந்துடுவோம். சர்ச்சுக்கே போக மாட்டோம், பைபிளே வாசிக்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம், கடவுளே தேட மாட்டோம், கடவுளே இல்லைன்ற மாறிடுவோம், புறஜாதி தெய்வத்துக்களை வணங்கத்துக்கு போயிடுவோம். இப்படி எல்லாம் வணங்கும் போது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா உன்னை விட்டு வெளியே போயிடுவார். அது எல்லாம் உன்னை வந்து பிடிச்சிக்கோ. அவ்வளவுதான். எல்லாத்தையும் உன் இடத்துல வந்து பிடிச்சிக்கோ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் முந்தி எதுக்காக நடந்து போனேன் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னை அதாவது ராஜாவாய் அபிஷேகம் பண்ண, உன்னை மீட்பராக இருந்து மீட்க, உன்னை நீதியான பாதையில் நடத்த, உன்னை தாழ்மையுள்ளவனாய் எனக்கென்று என் பக்கத்தில் வைத்து கொள்ள, நான் இதற்காகத்தான் எருசலேமுக்கு வந்தேன். அதான் அந்த பயணம். அவர் வருகிறார், உன் ராஜா உன்னை நோக்கி வருகிறார். அந்த பிரயாணம் தான் இந்த குருத்தோலை நாய். எழுந்திருப்போம், கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். குருத்தோலை ஞாயிறு என்பது சாதாரணதல்ல. குருத்தோலை ஞாயிறு எருசலேம் பட்டணத்துக்கு ஆரவாரத்தோடு போனீங்க. எவனாவது ஒருவன் மரணத்துக்கு போகிறவன் அப்படி ஆரவாரத்தோடு போக முடியுமா? ஆண்டவரே, நீர் எங்களை மீட்டு கொள்ளும்படிய ஆரவாரத்தோடு போய் சிலுவையில தன் சிலுவையை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு நடந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரு கர்த்தர் அல்லவா? ஆண்டவரே, உடைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.